குறிப்பிட்ட முன்னுக்கு சொன்ன ஏரியாக்கள்ல நிறைய நாயல் இல்லை. இப்ப நாங்களும் எங்களை தெரியும் இல்லை, அந்த நாய் குறிப்பிட்ட நாய் எல்லாம் வந்து அதில் இந்த வேக்சினேட் பண்ணப்பட்டிருக்காது. இந்த காணொளி மக்களை பயப்படுத்துறதுக்கோ அல்லது பரவசம் ஊட்டுறதுக்கோ இல்லை. கூட நாயல் வந்து சரியான கடிநாயா இருக்கும். கடிநாய் இருக்கிற வழியா நான் இதை வந்து ஸ்பீஸ்கேஜ் என்று சொல்றது ஒரு விதமா ஒரு பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஷேப்ல தொடங்கும். நான் 2 பிராண்ட் பாவிக்கிறேன்னா ஒன்று இந்த 2 கம்பெனி தான். இலங்கையிலே 2 டிஸ்டம்பர் இன்னொன்று இருக்குது. இலங்கையில 4 பாம்பு, பெரிய முக்கியமான 4 பாம்பு. ஒன்று கோப்ரா நாகம், மற்றது முத்திர. ஒரு ஆளுக்கு தடுப்பூசி வழங்க போயினோம் பாருங்க. இந்த டிஸ்டம்பர் இலங்கைக்கு ஒரு புதிய விஷயமா இப்பதான் வந்ததா இல்ல கனகாலம்? அன்பார்ச்சுனேட்லி டிஸ்டம்பரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாய்களுக்கு அது ரிஸ்க் சாகுறதுக்குரிய. ஆக மொத்தத்துல டிஸ்டம்பர் வந்த நாயை நாங்க பக்கத்துல போய் சாப்பாடு வைக்க தண்ணி வைக்க பயப்பட தேவையில்லை. ஜீவகர்ணியம் ஒரு மிருகநலன் பாத்தீங்கன்னா கிளவுஸே முடிஞ்ச அளவுக்கு ஒரு டோக்குக்கு ஒரு கிளவுஸை பாவிக்கலாம். என்னன்னு சொன்னா அது ஒரு சேஃபா இருக்கு. நிறைய நாயல் செத்துட்டு, இந்த கடற்கரை வழிய வாடி வழியே இருந்த நாயல் எல்லாம் செத்துட்டு ஆக்கள் சொல்றாங்க. நிறைய நாயல் செத்துட்டு தான் சொல்லல. அது நாயல் ஒரு கட்டத்துக்கு இல்லாம போனாலும் போகும். கிட்டத்தட்ட 2500 இருந்து 3000, 3500, 4000 ரூபாய்க்கும் இருக்கு. டிஸ்டம்பருக்கு இல்ல, டிஸ்டம்பர் கம்பைன். டிஸ்டம்பர் 2000 தாண்டி இருக்கு. 2000 பேப்பர்ஸ் பாவிக்கிறது. பேப்பர்ஸ் பாவிச்சுட்டு நாய் போன அப்புறம் அந்த பேப்பர்ஸ் ரிமூவ் பண்ணி போட்டு, இது வந்து இந்த முன்னுக்கு நான் சொன்ன சின்ன குட்டிகளுக்குரிய பப்பிடிபி என்று சொல்றது ஒரு கம்பெனிட்ட. வணக்கம் மக்களே. இந்த காணொளி மக்களை பயப்படுத்துறதுக்கோ அல்லது பரவசம் ஊட்டுறதுக்கோ இல்லை, மிகவும் காலத்தின் தேவையான ஒரு விழிப்புணர்வு காணொளி. அண்மையில் வந்து தென்மராட்சியில் சில பிரதேசங்களில் இந்த நாய்கள் வந்து ஒரு மர்மமான முறையில் இறந்தது. அதாவது என்ன ரீசன் தெரியாத மாதிரி பொதுமக்கள் சிந்திச்ச ஒரு நிலைமை ஒன்று இருந்தது. இதை பற்றி நேற்றைய தினம் என்னுடைய தளத்தில் ஒரு காணொளி ஒன்று போட்டிருப்பேன். அதாவது இந்த இறப்புகளுக்கு காரணம் டிஸ்டம்பர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோய் என்று சொல்லி, இந்த நோய் என்னென்று பரவுது, இதில் கை கொள்ளப்பட வேண்டிய முற்காப்புகள், இந்த வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நோய் வந்த நாய்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தொடர்பாக ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோடு தேவைப்பட்டது. இன்றைக்கு வந்திருக்கிறேன் நான் பொயின்பெட்ரோ வெட்கேஆர், அதாவது மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு நேர பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கால்நடை வைத்தியர்கிட்ட தான் வந்திருக்கிறேன். வேறு யாரும் இல்லை, வடக்கு மாகாணத்தின் அரச கால்நடை வைத்தியர் அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் கிருபானந்த குமரன், டாக்டர் கிருபானந்த குமரன் அவர்கள்ட்ட தான் ஒரு பிரத்யேகமான சிறப்பான நேர்காணல் ஒன்றை செய்து இந்த காணொலியை ஏழுமானவரை எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. காரணம் வந்து இந்த விழிப்புணர்வு சாதாரண சாமானிய மக்கள் எல்லாருக்கும் சென்றடையணும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ தயாரிக்கப்படுகிறது. காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்க. விலங்குகளை நேசிக்கக்கூடிய மனிதநேயமுள்ள அனைவரும் இந்த காணொலியை பார்த்து உங்களோட வீட்டில் இருக்கிற நாய்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஊர் நாயல் வந்து நிறையவே இதால் இறந்ததுன்றது உண்மை. அது இருக்கிற நாயிலாவது காப்பாற்றுறதுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. இறுதி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க. வாங்கோ டாக்டர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இணைந்திருக்கின்றோம் வடக்கு மாகாணத்தின் அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் கிருபானந்த குமரன். இந்த டிஸ்டம்பர் நோய் எவ்வளவு தீவிரமாக பரவி கொண்டிருக்குது, இது இந்த முற்காப்புகள் என்னென்ன செய்ய வேணும் என்று தொடர்பாக நிறைய பேசுவோம். முதல்ல வணக்கம் கூறி டாக்டரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த டிஸ்டம்பர் இலங்கைக்கு ஒரு புதிய விஷயமா இப்பதான் வந்ததா இல்லை கனகாலமா இருக்குதா மக்களுக்கு? இல்லை, நார்மலா டிஸ்டம்பர் நீண்ட காலமா இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து, நான் படித்த காலத்துல இருந்தே இருக்குது. எங்களோட வீட்டு நாய்க்கு கூட டிஸ்டம்பர் நான் படிக்கிற காலத்துல ஏற்பட்டிருக்கு. இது புதிய நோய் இல்லை, ஆனா அவுட் பிரேக்குகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில நாய் வளர்க்குற ஆக்களை பொறுத்த வரைக்கும் அது சில வேளையில உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா அது அடிக்கடி வர்ற ஒரு பேட்டர் கொமன், ஆனால் ஒரு அதிபயங்கரமான உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். உயிரிழப்பை ஏற்படுத்தும். அப்படியா? பெரும்பாலும் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய். ஒரு மழை பெய்த உடனே நாயலுக்கு ஒரு தொற்று நோய் வாரது, இந்த வயிற்றோட்டம் மாதிரி சத்தி மாதிரி வந்து சாப்பிடாம படுத்திருக்கும், பாவோ நோய் என்று நினைக்கிறேன். இது அதுல இருந்து எவ்வளவு தீவிரமானது? இந்த டிஸ்டம்பர் பாவோவை விட எவ்வளவு தீவிரமானது என்ற ஒரு விளக்கம்? இல்லை, பாவோ வந்து இரத்த கழிச்சல், பாவோ வைரல் என்டரைட்டிஸ் என்று சொல்லுவோம். பாவோ வந்து நீங்க சொன்ன சரி, மழை பெஞ்சு ஒரு சர்டன் பீரியடுக்கு பிறகு கூட, பெருமழை அண்டு இல்லை, விட்டு விட்டு பெய்கிற ஏப்ரல் மே மழைகளுக்கு பிறகுதான் பெரும்பாலும் தொடங்குறது. தொடங்கி பிறகு அப்படியே தொடர்ச்சியா அது சின்ன நாய்க்குட்டிகளுக்கு வருது. அரௌண்டு 2 மாசம் 1.5 மாதத்துல 6-7 மாசத்துக்குள்ள நாய், சில வழியில 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஆக பெரிய நாய்களுக்கு இந்த நோய் வராது. பட் டிஸ்டம்பரை பொறுத்த வரைக்கும் இது எல்லா ஏஜ்
கேட்டகரிக்கும் வரும். இதுல பாவோ பொறுத்த வரைக்கும் நாங்க சிறப்பான ஒரு சிகிச்சை, இப்போ ஐவி தெரப்பியை நாங்க சரியா செய்தோம்னு சொன்னா பாவோ ஒரு ஒழுங்கான ஒரு நல்ல வசதி இருக்கிற வெட்டினரி கிளினிக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ கொண்டு போனீங்கன்னா அதை பிழைக்க வைக்கிறது சாத்தியம். தொடர்ச்சியாக 4 நாள் ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி டிஸ்டம்பரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாயலுக்கு அது ரிஸ்க், சாகிறதுக்குரிய சான்ஸ் குறைவு. 1-2 நாயல் தப்பி பிழைக்கும். ஆனால் அது லைஃப் லாங் அறிகுறிகளை காட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை தான், ஒரு நர்வஸ் சயின்ஸை காட்டி கொண்டிருக்கும். பெரும்பாலான நாயல் டிஸ்டம்பர் கண்டா இறக்குற நிலைமை தான் இருக்கு. அதாவது பெரும்பாலான நாயலுக்கு இறப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொற்று நோய் சொல்றீங்க. நிச்சயமா இந்த பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஒரு எக்ஸ்பர்ட்ட கேட்க தான் அது துல்லியமான தகவல்கள் வழங்கப்படும். அதுக்காக தான் இன்றைக்கு வீட்டில இருந்து மினக்கட்டு பொயின்பெற்றோவுக்கு வந்திருக்கிறோம். பொயின்பெற்றோ வெட்கியார்ல இருந்து தான் காய்ச்சி இருக்கிறோம். டாக்டர் கிருபானந்தகுமாரனோட இந்த டிசம்பர் நோயினுடைய அறிகுறிகள் அப்படின்றத எங்களுடைய பொதுமக்களுக்கு சொல்லுவோம். ஓகே, நீங்க இப்ப பொதுவாக டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சர்டன் பீரியட் எல்லா நாயலுக்கும் அறிகுறி என்ன நோய் வந்தாலும் முதல் சாப்பிடாது. இப்போ டிசம்பர் நாயும் சாப்பிடாம குறைக்கும். சில நாயல் சாப்பிட்டு கொண்டும் இருக்கும். ஆனால் அந்த அறிகுறிகள் வித்தியாசமா வேறுபடும். டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய தொகுதிகள் சம்பந்தப்படுது. சுவாச தொகுதி, உணவு கால்வாய் தொகுதி, நரம்பு தொகுதி, உள்ளுக்குள்ளே இருக்கிற வேறு வேறு தொகுதிகளின் நோய் ஏற்பட இம்யூனிட்டி எல்லாமே பாதிக்கப்படும். நிறைய தொகுதிகள் இதுக்குள்ள சம்பந்தப்படும். அறிகுறிகள் ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரி வரும். ஒவ்வொரு நாய்க்கும் அறிகுறிகள் வித்தியாசப்படலாம். பொம்மனா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூக்கால சளி மாதிரி இருக்கும், சலைவேஷன் இருக்கும், கண்ணுக்குள்ளால பூளைகள் வரலாம். அப்ப அது ஒரு அறிகுறி. மற்றது நரம்பு சம்பந்தமான அறிகுறிகள். நாயல் என்னன்னு சொல்றது, பெரலைஸ் வரைக்கும் போகும். ட்விச்சிங் என்று சொல்லுவோம். ஒரு விதமா ஒரு பிரேக் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு வித மாதிரி ஒரு ஷேப்ல தொடங்கும். மற்றது ஒரு வாய் இந்த ட்விச்சிங் மூவ்மெண்ட் என்று சொல்ற வாய் அடிச்சுக்கொண்டே இருக்கும். ஒரு விதமா அடிச்சுக்கொண்டே இருக்கும், நடுங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த சில மூக்குண்ட பகுதியெல்லாம் தடிப்படையும். பட் அந்த நாயின் பாதங்கள் தடிப்படையும். சில டாக்ஸுக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த வயிற்று பகுதியெல்லாம் ரெட் பேச்சஸ் வரும். ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. நான் ஒரு நான் பவுனியால பார்த்துருக்கிறேன். ஒரு வித்தியாசமா போன வருஷம் இந்த டிசம்பர் அறிகுறி நாயலுக்கு வித்தியாசமான தோல், ஸ்கின் அலர்ஜிக் மாதிரி புண்ணுகள் எல்லாம் வரும். அண்மையில இப்ப வந்திருக்கிற டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி சாவச்சேரி, இப்ப கரண்ட்ல மருதங்கணி ஏரியாக்குள்ள இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொயின்பெற்றோ, கரவட்டி போன்ற பகுதிகளில் இருந்து அந்த இடத்துல எப்படின்னு சொன்னா நாய் சாப்பிடாது. இந்த நீங்க சொன்ன மாதிரி பெரலைஸ் அறிகுறி, வாமிட்டிங், சில நாயில வாமிட்டிங்கும் வரும். சரியான ஹை ஃபீவர் இருக்கும். டயரியா கூட சில நாய்களுக்கு வரும். நாய்க்கு காய்ச்சல் அப்படி கண்டுபிடிக்கலாம். டெம்பரேச்சர், தெர்மோமீட்டர், நாங்க நார்மலா டெம்பரேச்சரை பார்த்து இப்ப தெர்மோமீட்டரை வச்சு பார்ப்போம். நாயலுக்கு வைக்கிறதுக்கு இடங்கள் இருக்கு. இப்போ ரெக்டல், ஏனல், புத வழியில தான் மலைவாசல்ல நாங்கள் வச்சு பார்ப்போம். டெம்பரேச்சர் இருக்கு. இப்போ கூடுதலாக நாங்கள் ஒரு ரேஞ்ச் இருக்கு, 101.5 ஃபரென்ஹைட். அதை பேஸாக வச்சுக்கொண்டு அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு இருக்கு டெம்பரேச்சர் 102.5 தாண்டிச்சேன்னா நாங்களோட ஃபீவர் அண்டுவோம். இப்போ 105க்கு மேலே போச்சுன்னா ஹை ஃபீவர்ன்னு சொல்லுவோம். அப்போ ஃபரென்ஹைட்ல பார்க்கக்குள்ள இப்போ அப்படி நான் ஃபீவரை பார்த்து தொட்டு பார்க்க எங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நாய்களுக்கு. அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இது ஃபீவர் அண்ட் இல்லை. இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். கொமனா இப்போ டிசம்பர் ஒரு நாய் இண்டிவிஜுவலா வராது. ஏரியாவில் இருக்க பெரும்பாலான நாயிலே தெரிஞ்சிடும் டிசம்பர் அண்டு. இந்த இடத்துல சூனோட்டிக் டிசீஸ் சொல்லுவார்கள். அதாவது விலங்குகள்ல இருந்து மனுஷனுக்கு வரக்கூடிய நோய்கள், உதாரணமாக ரேபிஸ், நீர்வரப்பு நோய், விலங்கு விசர் நோய். இந்த நோய் இந்த டிசம்பர் அநேகமான மக்கள் கேட்கிற கேள்வி. அந்த நேற்று ஒரு வேனஸ் வீடியோ போட்டிருந்தேன், அதில் அவர் கேட்டிருந்தார்கள் மனுஷனுக்கும் பரவுதல் இங்கே ஒரு யூனிவர்சிட்டியில சொன்ன ஒரு பொய்யான தகவலை போட்டிருந்தார்கள். அதுல ஏதாவது உண்மை தன்மை இருக்குதா, என்ன மாதிரி? இப்போ இதுவரைக்கும் அதில் பெரிய அளவுக்கு நாங்கள் சூனோட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்படின்னு பார்த்தா நாங்கள் பெரும்பாலும் வெட்டினரி சர்ஜன் எல்லாரும் வந்திருக்கோம். சில டிசீஸ்கள் சூனோட்டிக் தான். இப்போ ரேபிஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ரேபிஸ் சூனோட்டிக், சில லெப்டோஸ்பைரா சூனோட்டிக். இப்போ நான் இதில் டிசம்பர்ன்ற வேக்சினை பற்றி சொல்லிக்குள்ள வேக்சின் ஒரு கம்பைன் வேக்சின், அதாவது DHL என்று வரும். D for டிஸ்டம்பர், H for ஹெப்படைட்டிஸ், ஈரல் அலர்ஜிக்குரியது, L for லெப்டோஸ்பைரா. நீங்கள் லெப்டோஸ்பைரான்னு சொல்றது எலிக்காய்ச்சல். இப்போ லெப்டோஸ்பைராக்குரிய வேக்சினும் அந்த கம்பைன் வேக்சின்ல இருக்கு. 3 நோய்க்கும் எதிரான தடுப்புள்ள மருந்து வச்சிருக்கு. 3க்கும் இருக்குது. அதே மாதிரி DHPL இருக்கிறது. நாம நீங்க முன்னுக்கு சொன்னதா ரத்த கழிச்சல் பாவோ சேர்ந்தது கம்பைன் ஆன வேக்சினும் இருக்குது. நவீன டெக்னாலஜிஸ்ல அதுகள் இருக்கு. இப்ப தனியா டிசம்பருக்குரிய வேக்சின்களும் இருக்கு. தனியா டிசம்பருக்குரிய வேக்சின்
டிஹெச்எல்லுக்குரிய வேக்சினும் இருக்குது. ஸோ பெட்டர் வந்து நாங்கள் இதில் சொல்லக்கூடிய சூனோட்டிக் என்று சொல்லக்குள்ள இது சூனோட்டிக் கிடையாது. இது வந்து மனிதனுக்கு பரவும். ஆனா விலங்குகள் வேற விலங்குகளுக்கு மனுஷனுக்கு பரவாது. சில இடங்கள்ல இப்ப நான் இந்தியாவில் நான் இதை பற்றி லிட்டரேச்சர் ரிவ்யூஸ் கணக்க பார்க்கக்குள்ள சிங்கங்களுக்கு பிறகு நிறைய செத்து இருக்கு. இந்தியாவில் செத்து இருக்கு, ஆப்பிரிக்காவில் செத்து இருக்கு, ஓநாய்கள், வேற புலிகள், அந்த மாதிரியான ரிலேட்டிவ் பிரீட்ஸுகளுக்கு வந்திருக்கு. மனிதனுக்கு பரவு அப்படியான ஹிஸ்டரி இல்ல. ஆக்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்றது ரேபீஸ் அறிகுறியும் சில ரேபீஸ் அறிகுறி இல்ல. ஆக்களை பொறுத்த வரைக்கும் ரேபீஸை நோக்கின ஒரு கற்பனையான ஒரு விஷயம் இருக்கு. ரேபீஸால வர்ற சில அறிகுறிகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சலைவேஷன், எச்சில் வாரது, மற்றது அதில் சாப்பிடாம இருக்கிற சில அறிகுறிகளை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்றது. டிஸ்டம்பரால அப்படி சூனோட்டிக் எதிர்க்கு இல்லை. ஆக மொத்தத்துல டிஸ்டம்பர் வந்த நாயே நாங்க பக்கத்துல போய் சாப்பாடு வைக்க தண்ணி வைக்க பயப்பட தேவையில்லை. ஜீவகாருண்யம் ஒரு மிருகநலன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மினக்கட்டா செய்யலாம். அந்த நாய்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் ஒன்றை கொடுத்து கொள்ளலாம். சில நாய்கள் தப்பும். இந்த இடத்துல டாக்டர் அந்த அறிகுறிகளை பற்றி சொன்னீங்கள். என்ன அறிகுறி வந்துட்டா கொஞ்சம் கஷ்டம் அப்படி எதுவும் இருக்கும் இல்ல? நர்வஸ் சயின்ஸ் இருக்கு தானே. இப்ப நர்வஸ் சயின்ஸ் வாரது என்னன்னு சொன்னா மூளை பாதிக்கப்படக்குள்ள ஒரு இன்செஃபலைட்டிஸ் என்ற ஒரு கண்டிஷன் வரைக்குள்ள மூளை பாதிக்கப்படக்குள்ள நர்வ் சயின்ஸ் வரும். அப்ப நர்வ் சயின்ஸ் வரைக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அது கடுமையாக பாதிக்கப்படும். அதுக்குள்ள அதில் முக்கியமான ஓர்கன்ஸ் எந்தெந்த நாய்க்கு டேமேஜ் ஆகிட்டோ அதில் இம்யூனிட்டி லெவலை பொறுத்து அந்த நாய் எப்படி இருக்குது, அதில் இம்யூனிட்டி லெவல் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நாய்கள் வந்து தப்புற வீதம் இருக்கும். நான் சொல்கிறேன் பெரும்பாலான நாய்களுக்கு தப்புற வீதம் குறைவாக இருக்கும். தப்பு ஆகுது. ஆனால் தப்பக்கூடிய நாய் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் அந்த நாய் சில வேளை தப்பும். அப்போ நாங்கள் இப்போ வர்றாக்கள் என்னிட கேட்கறது என்ன செய்கிறது என்றால் நாங்கள் சில சிம்டோமேட்டிக் ட்ரீட்மெண்ட் செய்வோம். சலைவேஷன் வருதுண்டா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்வோம். மற்றது கொஞ்சம் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, பெயின் ரிலீஃப், சில ஆன்டிபயோட்டிக்ஸ் செகண்டரி இன்ஃபெக்ஷனுக்கு அடிக்கிறது. அதே நேரம் சரியான என்ன பிரச்சனைன்னா கன்ஃபார்மா சொல்லலாம் தப்பு மட்டும். இப்போ அதுக்கு நாங்கள் அவங்கள்ட்ட சொல்றது என்னன்னு சொல்றேன்டா, நாயை கொண்டு வராங்கள்ட்ட சொல்றது பெட்டர் நீங்க அதுக்குரிய விருப்பமான சாப்பாடு. சில நாய் சில சாப்பாடு செலக்டிவா சாப்பிடுப்பேன். முட்டை, இறைச்சி, மீன் அதுகளை சாப்பிடக்கூடிய விருப்பம், ஜோக்கட் அப்படியான ஐட்டங்களை கொடுக்கக்குள்ள சில வேளைகளில் நாய் வந்து அந்த சாப்பாட்டுன்ற இதை அப்படைட் சாப்பாட்டுன்ற தன்மையை ஓரளவுக்கு சாப்பிட வலிக்குது. சில நாய் ரிகவர் ஆகின நாயும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, இங்கேயே நாங்கள் ரிகவர் பண்ணி இப்போ நீங்க ஐவி தெரப்பி சில நாய்களுக்கு கொடுக்கறது. ஆனால் என்ன சிக்கல்னு சொன்னா இப்போ இது ஒரு கண்டாஜியஸ். கூடுதலான நாட்கள் விரும்ப மாட்டாங்களே என்னன்னு சொன்னா அவங்க பாவிக்கிற மேசைகள் அதெல்லாம் இது வந்துச்சுன்னா கண்டமினேட்டடா. அப்போ நான் எல்லாம் டிஸ்டம்பரை கண்டு தனியே ஒரு மேசை வச்சிருப்பேன், பாவை கண்டு தனியாக ஒரு மேசை வச்சிருப்பேன். ஏன்னா அதெல்லாம் நாட்கள் வச்சு வேறு நாயல் ஆரோக்கியமான நாயல் வந்துன்னா ரிஸ்க். இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை கூட நீ அந்த நேரத்தில் வரைக்கும் சரியான கிளீனாக செய்யணும். இப்போ வெட்டினரி கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல்கள் கொண்டு போனா கூட சில வேளை அதாலேயே கூட நாய்க்கு டிஸ்டம்பர் வரும். அந்த டைமில் வரைக்கும் சரியான கவனமாக இருங்க. குட்டி நாயல் கொண்டு போய்க்க உடனே எடுத்தங்காவுத்தாண்டு போய் முதலாவது உங்களோட நாயல் இருக்கிற அந்த மேசையல்ல அது எல்லாம் கொண்டே வச்சிடாதீங்க. பெட்டர் உங்களோட கையில வச்சு டாக்டர் எப்ப சொல்றாங்களோ சில வேளை வைக்கவே தேவையில்லை ஊசி கூட. அப்ப அந்த கையில வச்சு கொண்டே போடலாம். டிஸ்டம்பர் எல்லாம் சரியான ரிஸ்கான வருத்தம். இதுல கவனமா இருக்கும். கொஞ்சம் வைரஸ் உங்களாலையும் பரவும், உங்களாலையும் பரவும், எல்லாராலையும் பரவும். பாவம் அப்படித்தான், டிஸ்டம்பரும் அப்படித்தான். இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்க போறேன். இந்த விலங்குகளோட பழகக்கூடிய ஆட்கள், தடுப்பூசி மருந்து ஏற்றவர்கள், விலங்கு சம்பந்தமான வைத்தியர்கள் என்னென்ன முட்காப்புகளை செய்ய வேணும்? முக்கியமா இப்போ ஒரு நாயை நாங்க கையாளைக்க ஒரு கிளவை பயன்படுத்துறோம். அவசரத்துல இன்னொரு கிளையண்ட் எங்கள்கிட்ட வெறியினம்டா அதே கிளவால தொடலாமா? நீங்க சொன்ன மாதிரி நீங்கள் இப்ப தனித்தனி மேசை வச்சிருக்கிற டாக்டர் காட்டுறோம். அதையும் அப்படி ஒரே மேசையில கிடத்துக்க ஊசிகளை மருந்துகளை போடக்க என்னென்ன முட்காப்பு டாக்டர் இதுல செய்ய வேணும்? ஏன்னா பொதுமக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது, நாங்கள் ஊசி போட நாங்கள் கூட்டமாக நாயல் நிற்க அதுக்கு பிறகு இந்த வருத்தம் வந்ததுன்னு பழி சொல்ற தன்மை ஒன்று இருக்குது. இதில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு, என்னென்ன முட்காப்பு? பெட்டர் பழி சொல்றதுன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் நாங்கள் முதலாவது இது தடுக்கக்கூடிய வருத்தம். ஃபர்ஸ்ட் இப்போ நாங்கள் மெட்டாக்களை பழி சொல்றோம் தானே, அதை விட முக்கியமாக நாங்கள் தடுத்துட்டோம்னு சொன்னால் பழி சொல்றதுலேருந்து முதலாவது தடுத்துடலாம். கூடுதலான நாட்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாய்களுக்கு தடுப்பூசிகள் இருக்கு. டிஸ்டம்பருக்குரிய தடுப்பூசி வேக்சினை போட்டீங்கன்னா உங்களுக்கு அது பாதுகாப்பு, பிரச்சனை வராது. இப்போ நாய் ஒன்று நாங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ யோசிப்போமே, ஒரு நாயை க்ராஸ் பண்ண போறோம், ஒரு பெண் நாயை க்ராஸ் பண்ண போறோம்னா 2 வீக்ஸுக்கு மினிமம் 2 வீக்ஸுக்கு முதல் வேக்சினேட் பண்ண சொல்றோம். அப்போ வேக்சினேட் பண்ணி க்ராஸ்
குட்டி புறக்கையில அதை குரஸ் பண்றதுக்கு அதுக்கு பிறகு நீங்க இப்ப ஓரளவுக்கு இம்யூனிட்டி தாயில இருக்கும். தாயில இருக்கிற இம்யூனிட்டி அதிண்ட தாய்ப்பால் கூடாக அதிண்ட கருப்பை கூடாக குட்டிக்கு இந்த இம்யூனிட்டி பசிவ் இம்யூனிட்டி வரும். அப்ப என்ன நடக்கும் சொன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு அதுக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்ப நாங்கள் 8 to அந்த டிசம்பருக்குரிய பீரியட் வந்து கூடுதலா 8 வீக்ல நாங்கள் அந்த தடுப்பூசியை போட தொடங்குவோம் குட்டிக்கு. இப்போ போட்டோம்னு சொன்னா அதிண்ட நோய் எதிர்ப்பு சக்தி கட்டாயம் இருக்கும். இடையில ஒரு டாக்டர் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, 2 மாதத்திலேயே டிஸ்டம்பருக்குரிய தடுப்பூசி போட்டது வலிக்கட்டுருவீங்க. 8 வீக்ல டிஸ்டம்பருக்குரிய நாங்கள் ஃபர்ஸ்ட் சைன் வந்து டிஸ்டம்பருக்குரிய தடுப்பூசி ப்ராப்பரான டிஸ்டம்பர் ஊசி வந்து 8 வீக்ஸ்ல தொடங்கலாம். அதை விட இப்ப அட்வான்ஸான டெக்னாலஜி கணக்கு இருக்கு. சில நாய்களுக்கு பசிவ் இம்யூனிட்டி இருக்காது. நான் சொல்றது பசிவ் இம்யூனிட்டி இருக்கு வேக்சினேட் பண்ணப்பட்ட நாய்களுக்கு. இப்ப ரீசெண்டா சில டெக்னாலஜிகள் இருக்கு, நல்ல வேக்சின்கள் வந்திருக்கு. அது ஏர்லியா போடக்கூடிய சில வேக்சின்களும் இருக்கு. சோ நீங்க அதை நீங்க கால்நடை வைத்தியர் கூடுதல பிரைவேட்லாம் இது இருக்கு, நீங்க கேட்டு பாக்குறது நல்லா. இப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யணும், பூஸ்டர் வேக்சினை போட்டு விட்டா உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனை டிஸ்டம்பர் வராது. இப்ப நான் எந்த வீட்டுல இருக்கிற நாய்க்கு நான் இந்த எல்லா நாயிலையும் அலைஞ்சிட்டு போய் அது எங்கட ஊர் நாய் தான் அலைஞ்சிட்டு போயிருந்தாலும் அந்த நாய்க்கு டிஸ்டம்பர் வராது. கண்டினியூஸா போட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்ப நானே உங்களோட விட்ட நாய் இறந்திருக்க மாட்டேன் இல்ல. இப்ப அதுல நாங்கள் பாக்குற பிறகு அனுவல் வேக்சினேஷன் இருக்குது, வருஷா வருஷம் செய்கிறது. இப்ப எங்களோட பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மைத்தொண்டு இருக்கு, நல்ல இன நாய்களுக்கு நாங்கள் இல்ல ஜெர்மன் ஷெப்பர்ட், பொமரேனியன் அப்படி இப்படி என்ன நல்ல ரோட்வெய்லர் எல்லா நாய்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா வேக்சினேஷன் ஒழுங்கா செய்யும். எங்களோட ஊர் நாயில பொறுத்த வரைக்கும் பெருசா செய்ய மாட்டோம். அதுவும் உங்களோட சுகாதார திணைக்களங்கள் சரி யாரும் வந்து வீட்டுல டோர் டெலிவரியா வேக்சின் போட்டா தான் நாங்கள் வேக்சினை போடுவோம். எந்த வேக்சினும் செய்ய மாட்டோம். இடையிடையே வருத்தம் வந்தா தான் கால்நடை வைத்தியிட்ட போவோம். இதுல பெரும்பாலான நாயல் அம்புற நாயல் யாருன்னு சொன்னா இந்த வெட்டினரி கிளினிக்கலோ வெட்டினரி டாக்டரோ சந்திக்காம ஏஆர்வி அண்ட்ரேபிஸ் அது வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா மனிதரை பாதுகாக்கிறதுக்கு வேக்சினை போடுறோம். அதோட இவையல் நின்றுவிடும். இவையல் அடுத்த ஸ்தலம் சில சொல்லியும் விடுவாங்க, நீங்க போய் போடுங்கொண்டு அது நான் சனம் விரும்புற இல்லை. கட்டாயம் நீங்க டிஸ்டம்பருக்குரியதோ பாவம் வந்து சின்ன வயசுல வரும், 1 இயருக்கு பிறகு பெரும்பாலும் குறையும். டிஸ்டம்பர் 10 வயசு நாய்க்கெல்லாம் வந்திருக்கு. அப்ப அது பெரிய ஒரு லாஸ். 10 வயசு நாய் இழக்கிறதுன்றது ஒரு பெரிய லாஸ். அப்ப டிஸ்டம்பர் அறிகுறியும் முக்கியம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப மெயினா நான் சொல்ல வந்தது இது டிஸ்டம்பரை நாங்கள் தடுக்கக்கூடிய நோய். ஸோ ஃபர்ஸ்ட். செகண்ட் இதில் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ வெட்டினரி சர்ஜன்ஸ், வேக்சினேட்டர்ஸ் எல்லாருமே வந்து சரியான கன்சர்ன் ஆயிருக்கணும். அவுட் பிரேக் வந்து எல்லா நாளும் பெறாது, எப்பயாவது இருந்துட்டு தான் பெறும். இப்போ நாங்கள் சமூக இடைவெளியே எல்லா நாளும் பேணையில் தானே கொரோனா டைம்ல போனோம். இப்போ அதுக்காக எல்லா நாளும் இப்போ நிற்க தோணும் இல்லை தானே. டிஸ்டம்பர் அவுட் பிரேக் வரைக்குள்ள சரியான அலர்ட் ஆயிருக்கணும். பட் இது இலங்கை சிஸ்டத்தின்படி வேக்சினேஷன் யார் போடுறாண்டா ரேபீஸ் வந்து வெட்டினரி சர்ஜன்ஸ் போடுவாங்க. இப்போ இலங்கை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் ரேபீஸ் கண்ட்ரோலை செய்யுது. அப்போ அதில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வேக்சினேட்டர்ஸும் செய்கிறது. இப்போ அவங்க செய்யக்குள்ள சில வேளை அவங்களால ஜஸ்ட் பண்ண எல்லாமே இருக்கும், இது டிஸ்டம்பர் இருக்கா இல்லையான்னு. கம்யூனிட்டியா நிறைய நாய்களுக்கு செய்யக்குள்ள அவங்களுக்கு அது ஒரு பண்ண எல்லாமே இருக்காது, அந்த நேரத்துக்குள்ள செய்யக்கூடிய நிலைமை பப்ளிக்கும் சொல்ல மாட்டாங்க. நாய்க்கு வருத்தம் இருக்கு அப்படி நைஸா கொண்டு வந்து போனா என்ன நடக்கணும், ஒரு 50 நாய் இருக்குது. இப்ப நீங்க வர்ற ஃபர்ஸ்ட் டோக்கு டிஸ்டம்பர் இருக்குமெண்டா அவர் ஒரு கிளவுஸால டச் பண்ணி கொண்டிருப்பாருன்னா அதுக்கப்புறம் வர எல்லா நாய்களுக்கும் அந்த வாய்ப்பு கொண்டு இருக்கு. ஒரே கிளவுஸ் பாதிக்க சிரிஞ்சுகள் வந்து நாங்கள் வேக்சினேஷன் செய்யக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு ஒரு டோக்குக்கு ஒரு சிரிஞ்சை பாவிக்கலாம். கிளவுஸே முடிஞ்ச அளவுக்கு ஒரு டோக்குக்கு ஒரு கிளவுஸை பாவிக்கலாம். என்னன்னு சொன்னா அது ஒரு சேஃபா இருக்கும். இந்த பரவுற வீதம் இப்ப எல்லாமே வந்து நாங்கள் ஓரளவுக்கு சமூக இடைவெளியை நாயில வேக்சினேஷனை கொண்டு வரைக்கும் சண்டை பிடிக்கும். அப்ப நாங்க தூரம் வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா யாருக்கு டிஸ்டம்பர் இருக்கு யாருக்கு இல்லையாண்டு தெரியாது. பட் சில வேளைகள்ல ரேபீஸ் வேக்சின் போடக்குள்ள கண்கரண்டா சில ரேஷுக்கு போடுற ஊசி அது இதெல்லாம் போடுறதும் ரிஸ்கா இருக்கும். ஏன்னா அந்த ரேஷுக்கு போடுற ஊசி இருக்கிற குப்பிகளுக்கு கூட சில வேளை அந்த வைரஸ் இருக்கும். வேண்டாம் சில வேளைகள்ல தவறுதெல்லாம் நீங்க ஒரு நாய்க்கு போடுற 2-3 நாய்க்கு ஒரு ஊசியை பயன்படுத்தி இருக்கலாம். அப்ப அது இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். அப்ப அதுல கொஞ்சம் கன்சர்னா இருக்கணும். பட் அது அதாவது எல்லாமே தனித்தனி இண்டிவிஜுவல். இப்போ ஹியூமனுக்கு எப்படி செய்யறோமோ அப்படி செய்தோம்னு சொன்னா பெரும்பாலும் பிரச்சனை வராது. இப்போ கூடுதலான என்ன நடக்கும்டா, இப்போ ஒரு அவுட் பிரேக் வர கூட இப்போ டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ள ஒரு கொலாபரேஷன் இருந்தாலும் நல்ல வேணுன்றது சொன்னா நாங்கள் ஒரு டிஸ்கஷன் ஒன்று செய்து இந்த ஏரியாவில் டிஸ்டம்பர் இருக்கும்னு சொல்லி இருக்கிற கால்நடை வைத்தியத்தை கேட்டா இப்போ அவங்கள ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஐடியா கொடுக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அந்த திணைக்களங்கள் ஒரு கொலாபரேட் பண்ணினா அந்த இடத்துல கொஞ்சம் காலம் செய்யாம விடலாம். இந்த ஸ்ப்ரெட் பண்ற விதத்தை
குறைச்சிடும். இப்போ நீங்கள் கொரோனா டைமில் ஒரு இடத்துல கொரோனா இருக்குன்னா நாங்கள் அந்த இடத்த ஐசோலேட் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை மூவ்மெண்ட்டுகள் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். இப்போ நாங்கள் மாடுகளை வருத்தம் வரைகெல்லாம் அப்படி தான் செய்வோம். அந்த இடத்த பேன் பண்ணி இந்த குவாரண்டைன்ன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இருக்கிறது. இப்போ ஹியூமனுக்கு இப்போ ஒரு வருத்தம் வந்து ஹியூமன் மெடிசன் இல்லாத பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுது. எங்களுக்கு அடிக்கடி வெட்டினரியை பொறுத்த வரைக்கும் இது அடிக்கடி நடக்கிற ஒரு கால்வாய் நோய் வரைக்கும் நீங்க ஸ்லோட்டர்கள் எல்லாம் பூட்டிடுவீங்க, நிப்பாட்டிடுவோம். மற்றது இருக்கும் வந்து அந்த நிப்பாட்டுறேன் இல்லை. நாங்கள் அதுல என்னத்தை சொல்லலாம்னு சொன்னா இப்போ மனிதனால பரவக்கூடிய பாசிபிலிட்டிஸை நாங்கள் குறைச்சிடுவோம். எப்படி வேக்சினேஷனை செய்ய கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் தொடங்க. ஏன்னா ஹியூமன் ரேபிஸ் கட்டாயம் செய்ய வேண்டிய உண்டு. மனித உயிர் தான் எல்லாத்தையும் விட ப்ரியோரிட்டி. இப்போ அதில் நாங்கள் அதில் கொஞ்சம் அந்த டைமில் வேறு இடங்கள்ல மட்டும் வேக்சின்கள் வயல்கள் பாவிக்கலாம். கொஞ்சம் கோல்ட் செயின்களை சரியாக கவனமாக மெயின்டைன் பண்ணுறேன். அது ரேபிஸ் இப்போ டிஸ்டம்பருக்கு அது இதுக்கு அதில் நான் கம்பேர் பண்ணல. பட் என்ன பிரச்சனை அந்த வயல்கள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல செய்து கொண்டு வாருங்கள், அந்த இடத்துல ஒரு 3 வேக்சின் முடிஞ்சுதுண்டா இல்லை 4 வேக்சின் முடிஞ்சுன்னா புதுசாக முடிஞ்ச அளவுக்கு புதுசாக எடுக்கிற நல்ல மெயின்னு சொன்னால் சிலவெல்லாம் அதுக்குள்ளேயும் இருக்கலாம் அந்த வைரஸ். இப்போ நாங்கள் அதுகளையும் பற்றி முடிஞ்ச அளவுக்கு அந்த லீஸ்ட் சான்ஸை டிஸ்டம்பருக்கு கொடுக்கணும். இப்போ இதில் வந்து எல்லாரும் சேர்ந்து அதை நாயிண்ட லொஸ்ட்ன்றது மக்களை வளர்க்குறாங்களுக்கு அது பெரிய ஃபீலிங். அடுத்தடுத்த 2 வீக்ஸில் 2 டோக் எங்களை விட்ட 14 வருஷம் இருந்த 2 டோக் செத்தது. இப்போ எங்களுக்கு அது இன்னும் அதை வியாபண்ண இல்லாமல் இருக்குது. சில வேளை அந்த ஞாபகம் எங்களுக்கும் வந்து கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் அதை இப்போ நீங்கள் ரோட்டுகளில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன குறிப்பிட்ட முன்னுக்கு சொன்ன ஏரியாக்களில் நிறைய நாயல் இல்லை. இப்போ நாங்கள் அந்த எங்களை தெரியும் இல்லை அந்த குறிப்பிட்ட நாய் எல்லாம் வந்து அதில் இந்த வேக்சினேட் பண்ணப்பட்டிருக்காது. இப்போ நீங்கள் பெட்டர் வந்து வெட்டினரி சர்ஜனை சந்திங்க, ப்ரைவேட் கிளினிக்காக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் இந்த டிஸ்டம்பருக்குரிய வேக்சினை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய கூட அந்த பெருமதியான உயிர் இப்போ நான் பார்த்துருக்கிறேன். இந்த 7 வேட்டை நாய் வளர்த்த ஆட்களும் இருக்கிறாங்க. அதுகளை அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தந்து கொண்டு தான் வளர்ப்பாங்க. அப்படியே செட் அப்படியே போயிட்டு நாங்களும் இங்கே என்னத்தை சொல்றது. இப்போ எங்கட கிளினிக் ஆஃபீஸுக்கோ கிளினிக்கோ வரையக்குள்ள நாயில மேசையில் ஏற்ற கூட என்ன நான் என்ன பேசுவேன். சில என்னடா வந்த உடனே மேசையில் வச்சிருவாங்க. நான் நேராக சொல்லுவேன் இது உங்களோட நாய்க்கு தான் ரிஸ்க், உங்களோட நாய்க்கு எதுவும் வந்த நாயால பரவும். இப்போ நான் கூட என்ன செய்யறேன்னு சொன்னா எங்களால் அதை அடிக்கடி கிளீன் பண்ணி கொண்டு இருக்கிறது. நான் என்ன பிரச்சனைன்னா எங்களுக்கு அந்த சிலவுல ப்ராக்டிக்கல் பிரச்சனைகளும் இருக்குன்னு தானே செய்யலாம். ஒரு அவசரத்துல செய்ய பெரிய ரிஸ்கா இருக்கு. நீங்க ஏதோ ஒரு டேக் ஹோம் மெசேஜா கொண்டு போங்க, வெட்டினரிக்கோ எங்கேயோ நாயை கொண்டு வரனா கையிலே வச்சிருங்க. ஒரு தேவைக்கு அவங்க சொன்னா மட்டும் மேசைக்கு ஏத்துங்க. பெரிய ஒரு ரிஸ்க். வீட்டுல ஒரு நாய்க்கு வருத்தம் வந்தாலும் அதை தனியா கட்டி மற்ற நாயோட பழங்காம வச்சிருக்கிற நல்ல அது ப்ராக்டிக்கல் இல்ல, ஊடுபட்டு தெரிஞ்ச அதுகள் இருக்கும். வந்துட்டா வரும் வழியில பரவமன்றதையும் இருக்கா சொல்லிவிடும். டச்சிங் இப்போ நாயலுக்குள்ள தொடர்பு, உமிழ்நீர், எச்சில், ஜூரின் எல்லாமே டச்சிங் எல்லா முழு வழியும் இருக்கு. அதுல பரவற நாய்க்கு காத்தால அப்படி பரவற எனக்கு அது சரியா கன்ஃபார்ம் ஆகுது. எங்களோட ஹாஸ்பிட்டல்ல வெளியேற ஒரு அக்கா சொன்னா தங்கட நாய்க்கு இதே அறிகுறி வந்துட்டு ஒரு இடம் போறேன் அந்த அது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அந்த நாய் வந்திருக்கும், அதுல லிக்விட் வந்திருக்கும். இவேல் போய் அந்த நாயின் இடத்துல மிதிச்சுட்டு அது செருப்புல வந்திருக்கலாம். இப்போ எத்தனையோ லட்சக்கணக்கான வைரஸ் அந்த சிக்ரீஷன்ஸ் வெளியில விடும். இப்போ நீங்க ரோட்ல இருக்குது அந்த வைங்க, இப்போ ரோட்ல அந்த சிக்ரீஷன் இருக்கு, நீங்க போய் செருப்பால முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ எனக்கு எங்கட விட்ட ஒரு நான் சின்ன குட்டியல் ஜெர்மன் ஷெப்பர்ட் இருந்தது. நான் கிளினிக்ல ட்ரீட் பண்ணி போட்டு வரையக்குள்ள என்னால அந்த நாய்க்குட்டிகளுக்கு பரவின சரியா பாடுபட்டேன். என்னட்ட இருந்தபடியா தப்பிட்டு அந்த நாய்க்குட்டிகள் சேலை நேற்று சரியான சின்ன நாய்க்குட்டிகள் சரியா கஷ்டப்பட்டேன். அது ஒரு பெரிய ஒரு கன்சர்ன். நாங்கள் இது பெரிய ஒரு காப்பாற்றணும். ஏன்னா எங்களோட மனிதனால பரவுற வீதத்தை கொஞ்சம் குறைக்கலாம். இந்த 2026 அவுட் பிரேக் தான் கொஞ்சம் மெசிவா வந்திருக்கா இதுவரை காலத்துக்கு தொடர்ந்து வருது. இப்ப கொஞ்சம் மீடியாஸ்ன்ற ஃபோக்கஸ் கூட இருக்கிறபடியா இது எங்களுக்கு பெருசா இருக்கு. இது ஒரே பிரச்சனை. இது வருஷம் கடிதங்கள் எழுதுற, நாங்களும் எழுதுறது, சண்டை பிடிக்கிறது, ட்ரீட்மெண்ட் வரை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் எங்களுக்கு அது பெரிய கஷ்டம். வேற ட்ரீட்மெண்ட்டும் செய்யலாம். அது சரியான கேரா இருக்கணும். தொடர்ச்சியா இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கு. நான் கவர்மெண்ட்டுக்கு வந்த காலத்திலேயும் இருக்குது, நான் படிக்கிற காலத்திலேயும் இருக்குது. எத்தனையோ வருஷமா இந்த பிரச்சனை டிஸ்டம்பர் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்குது. இப்போ இந்த முறை நாங்கள் வளமையா பெற பாவம் அவுட் பிரேக் இந்த முறை இல்லை. என்னன்னா நாய் இல்லாதபடியா பாவம் நாய் இல்லை, நாய் குட்டி இல்லை. ஜனவரியில குட்டி போட வேண்டிய நாய் இல்லாதபடியா மார்ச்ல நாய் குட்டி இருக்காது. இப்ப இப்படி ஒரு பயம் வருது என்ன, ஊர் நாய் ஒரு இனமே இல்லாம போகுதோன்ற ஒரு பயமே வர போகுது என்ன. அடிக்கடி இந்த பிரச்சனை ஒன்று வருதுதான் இல்லையாண்டா. நாயில் அப்படியே தொடர்ந்து இல்லாம போகும். இப்போ நான் ஒரு வெட்டலக்கணியில ஒரு ஆர்மி கேம்ப், அவங்கள்ட்ட ஒரு 25-30 நாய் இருந்தது.
அவங்க என்னட்ட வந்து அவ்வளோ நாயும் செத்துட்டுன்றாங்க அது கிட்ட இது வந்து அவுட் பிரேக்ல அவங்களுக்கு அந்த நாய் தேவை அவங்கள வந்து தங்களுக்கு கம்பெனியனா தேவை இப்ப இவங்களோட உணவு கழிவுகள் இருக்கிறபடியே வேறு நாய் அந்த இடத்துக்கு வரும் இல்லையாண்டு இல்ல ஆனா அது ஒரு என்னன்னு சொல்றது நிறைய நாயல் செத்துட்டு இந்த கடற்கரை வழியே வாடி வழியே இருந்த நாயல் எல்லாம் செத்துட்டு தான் ஆக்கள் சொல்றாங்க நிறைய நாயல் செத்துட்டு தான் சொல்லல அது நாயல் ஒரு கட்டத்துக்கு இல்லாம போனாலும் போகும். இந்த இடத்துல இந்த நாய்களின் சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும், ஒரு வெட்டினரி கிளினிக்கில் என்னென்ன மாதிரியான செட்டப் இருக்கும்னு சொல்லி கடைசியாக அந்த வீடியோட கடைசியாக டாக்டர்கிட்ட கேட்போம். அதே மாதிரி இந்த நாய்களை கையாளுற விஷயங்கள் எப்படி, அது இந்த பெல்ட், அதே மாதிரி எங்களோட கையை எப்படி டிஸ்இன்ஃபெக்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடைசியாக பார்ப்போம். இந்த நேரத்தில் இந்த மக்கள் நினைக்கக்கூடும் இந்த வேக்சின் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குன்னு திருப்ப ஒரு அதை எம்பசைஸ் பண்ணி விடுவோம். அது பருமதி கிட்டத்தட்ட எவ்வளோ பிரைவேட்டில் டிசம்பர் ஒவ்வொரு கம்பைன் வேக்சின் தானே கம்பைன் சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஏரியா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ப்ரைஸ் கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2500 3000 3500 4000 ரூபாய்க்கும் இருக்கு டிஸ்டம்பருக்கு இல்ல டிஸ்டம்பர் கம்பைன் டிஸ்டம்பர் 2000 தாண்டி இருக்கு 2000 2500 சேர்ந்த தனி வேக்சினும் இருக்கு. இப்போ கூடுதலா பாவமும் கிட்டத்தட்ட அந்த ரேட் தான் 2000 1800 2000 இனி எப்படியும் குறையாது. அப்ப ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு மைக் வந்து கூடினது வேக்சின்களுக்கு. இப்ப பெரும்பாலான நகல பழைய ஸ்டாக் இப்ப முடிஞ்சிருக்கும். இனி எல்லாமே கூடவா இருக்கு. 4000 வரைக்கும் சேர்ந்த வேக்சின் தனியா 2000 2500 ரூபாய்க்கும் இருக்குது. 1800 இருந்து 2500 ரூபாய் வரைக்கும். இந்த வீடியோ பாக்குறாக்களும் கேட்கக்கூடும். உங்களோட பிரைவேட் சென்டர்ஸ்ல அது வந்து அவைலபிள் பிரைவேட் சென்டர்ல அவைலபிள். பெரும்பாலான வெட்டினரி ஆபீஸ்கள்லையும் அவங்க வெளியில் எழுதி கொடுப்பாங்க. சில ஃபார்மசிஸ் சில இடங்கள்ல வேண்டி கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ரைட். இந்த இடத்துல அந்த ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி அந்த தனித்தனிய நாய்களுக்கு பராமரிக்கிறதுக்குரிய அந்த டெஸ்க்குகள், அந்த டேபிள் எப்படி இருக்க வேணும், அதில் இருக்க வீடியோவில் காட்டி விடுவோம். இந்த நேரத்தில் உண்மை அவங்களோட விசிட் டைம் வெளியில் நிறைய ஆக்கள் நிற்கிறோம். இந்த நேர்காணல நான் கேட்டோன்னு ஓமண்டு பெருமதியான கருத்துக்கள் முக்கியமாக தான் எக்ஸ்பர்ட் இதில் அவை தான் எக்ஸ்பர்ட். என்ன விஷயம் என்றான்னு விலங்குகள் சம்பந்தமாக ஒரு துல்லியமான தரவுகளை எனக்கு வழங்கியிருந்த எங்களுடைய பார்வையாளர்களுக்கு வழங்கியிருந்த கிருபானந்த குமரன் டாக்டர் அவர்களுக்கும் உங்களுடைய சங்கத்துக்கும் நன்றி. நிறைய மக்களுக்கு இந்த காணொளி பிரயோசனமாக இருந்திருக்கும். இந்த நேர்காணலுக்காக மனப்பூர்வமான நன்றிகள் சார். மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் அந்த பின்னுக்கு அந்த வீடியோக்களும் இருக்கா பார்ப்போம். இது வந்து 2 கம்பைன் வேக்சின். தனியாக இருக்கிறது வந்து லெப்டோஸ்பைரா கூடியது. அதே டைலுவன்ட் ஆகும். இதுக்குள்ள டிஹெச்பி இருக்கும், டிஸ்டம்பர் ஹெப்படைட்டிஸ், மற்றது இதுக்குள்ள டிஸ்டம்பர் டிஹெச்ன்றது டிஸ்டம்பர். ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நாங்கள் போடுறோம். இங்கால ஒரு ஆளுக்கு தடுப்பூசி வழங்க போயினோம் பாருங்க. இப்போ 2 கண்டு வந்து இவற்ற டேட் இன்றைக்கு டிசம்பர் அந்த டிஹெச்பிஎல் சேர்ந்தது. வளமையா வாரக்கலாம் சப்கட் சப்கியூட்டினஸ் படி அப்படிங்க தோலுக்குள்ள. ஓகே நாய்க்கு நோவாது. ஆனால் டென்ஷன்ல இதுண்டும் நாங்கள் இது வேக்சின் புக்குகளில் இதை மார்க் பண்ணுவோம். டிசம்பர் டேட்டில் இதில் எழுதியிருக்கு டேட். இப்போ டேட் எழுதியிருக்கிறோம். ஏற்கனவே இன்றைக்கு பூஸ்டர் போட்டு கொடுத்தாரு. இன்றைய டேட்டுக்கு எழுதியிருக்கு டிசம்பர் டேட்டு. நாங்கள் அதுக்குரிய அடுத்த டேட்டுக்குரியதை எழுதி கொடுப்போம். இது அனுவலி ப்ரோ பூஸ்டர் போட்டு கொண்டு இருந்தா சரி. அப்படி எடுத்தோம். அனுவலி ப்ரோ பூஸ்டர் போட்டு கொண்டு இருந்தா சரி. 30 நான் இது 3 வீக்ஸ்ல பூஸ்ட் பண்ணுவேன். இல்லைங்கட ஃப்ராங்க் அடிச்சு விடுவோம். வெட்டினரி சர்ஜன் மாருண்ட ஃப்ராங்க் அடிச்சுட்டு இந்த ஸ்டிக்கரை நாங்கள் ஒட்டி விடுவோம். இது லெப்டோஸ் பைராக்குரிய ஸ்டிக்கர். 3 ஸ்டிக்கர் தனித்தனி ஒட்டுவீங்களா? 2 இது 2ம் சேர்ந்தது. அடுத்தப்பா இதான் இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு ரெக்கார்டிங் ஒன்று இருக்கும். என்ன வேக்சின் போட்டு நாங்கள் அதை பப்ளிக்கு நாங்கள் போட்டு நீங்களும் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். வேண்டாம் தச்சு தவறியாக வேக்சின் புக்கில் துளைச்சிட்டு நம்மண்டாலும் எங்களுக்கு ஒரு இதை எழுதி கொடுக்கலாம். இந்த வேக்சினை போட்டால் இந்த சோழி இல்லையா? அதான் பிரச்சனை. இதே தான் இவருக்கு ஃபர்ஸ்டா டிசம்பருக்குரிய ஊசி போடப்படுது. பாவ போடப்பட்டிருக்கு, ஏஆர்பி போடப்பட்டிருக்கு. இது அந்த டிக்ஸ்கள் வாரத்துக்குரிய சாக்லேட் மாதிரி என்ன சொல்ல, அது சூவபிள் டெப்ஸ்ன்னு சொல்றது. டிக்ஸ்களுக்கு அதே மாதிரி நோட் பண்ணியிருக்கேன். இது தான் டிசம்பர் சேர்ந்த ஊசி போடப்பட்டிருக்கு.
இப்போ டாக்டர் அந்த நாய்களை கையாளைக்கு என்ன நடைமுறையில் அந்த தனித்தனி மேசைகள் பயன்படுத்துறேன்னு சொன்னீங்க டிஸ்டம்பர் டிஸ்டம்பர் இல்லை. இப்போ நாயல் வந்து எங்கள்கிட்ட கிளினிக்குகளுக்கு எப்படி வரும்னு சொன்னா உண்டு சுகதவி நாய் என்னதுக்கு வரும்? தடுப்பூசிக்கு வரும். அடுத்து வருத்தக்கார நாய் வரும், சிகிச்சைக்கு வரும். சில வருத்தங்கள் பெரிய பாதிப்பு இருக்காது, என்னென்னு சொல்றது, ரிஸ்க் இருக்காது. இப்போ சில வருத்தங்கள் சித்தியான மோசமா இருக்கு. இந்த மேசை டச் பண்ணி இருந்தாலே அதில் வேறு நாய் வந்து கிளீன் இல்லாமல் இருந்தாலே அதை என்ன செய்யணும்னு சொன்னால் பரவும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் வேக்சினேஷனுக்கு என்ன செய்கிறோன்னு சொன்னால் ஒரு தனி மேசை வச்சிருக்கிறது. என்னன்னு சொன்னால் சுகதையியல் வரப்போ அதில் வேற ஒரு நாயிலையும் வச்சிருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நான் எந்த பர்சனலாக நான் செய்கிறேன்னு சொன்னால் வர்ற நாயில் பேப்பர்ஸ் பாவிக்கிறது. பேப்பர்ஸ் பாவிச்சுட்டு நாய் போன பிறகு அந்த பேப்பர்ஸை ரிமூவ் பண்ணி போட்டு பிறகு அதுக்குள்ள எங்களோட டிஸ்இன்ஃபெக்டட் சில பாவம் ஸ்டெயின்லெஸ் போட்டு வச்சிருக்கிறீங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். எங்கட பாவோ மாதிரியான நோய்களுக்குன்னு வந்தால் நான் ஒவ்வொரு பாவோ டோப் வந்த பிறகும் இதுன்றது என்ன சாமான் குளோரின் பாவிக்கிறேன். பாவோ கொள்ளக்கூடிய லைசோல் அதில் எல்லாத்தையும் விட குளோரின் வந்து ரெக்கமெண்டட். அப்போ அதை நாங்கள் செய்ய வீட்டில் பாவோ வச்சிருக்கிற நாய்களுக்கு நான் அடிக்கடி சொல்றது அதால கழுவ சொல்லி, நாயை இல்லை அந்த படுத்திருந்த இடங்களை கழுவ சொல்றது. மற்றது டிஸ்டம்பருக்கு அதுக்கண்டு தனியாக தான் நான் வெளியில வச்சிருக்கிறது. என்னன்னு சொல்றது, அந்த மேசையை வச்சிருக்கிறது. சர்டன் பீரியட் டிஸ்டம்பர் வந்து சொன்னா இப்ப இல்ல, இங்க இந்த பகுதியில இல்ல. டிஸ்டம்பருக்கு வந்து அதுக்குள்ள வேற நாயை நாங்கள் பாவிக்கிறோம் இல்லை. ஏன்னா அது சர்டன் பீரியடுக்கு இருக்கும். அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவோம். என்னன்னு சொன்னா அதுக்கு வந்து எங்கட இது ஓரளவுக்கு சின்ன கிளினிக் அடிப்படையில் கொஞ்சம் இட வசதிகள் இருக்கணும். இப்போ நாங்கள் பல்கலைக்கழகத்துல எல்லாம் டிஸ்டம்பர் நாயை வந்து நாங்கள் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கோம், தனிமைப்படுத்தி வச்சிருக்கோம். இப்போ வேலைக்கு போறாக்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாரது உண்மையாக கரைச்சலாக இருக்குமே ரெண்டா நாங்கள் வேலையாளர் வேற ஒவிஸ் போட்டிடும். இப்போ உங்கள்கிட்ட வாரண்டா எவ்வளோ நேரம் மட்டும் அவைலபிளாக இருப்பீங்க? இங்கே நாங்கள் 5:30 தான் நான் திறந்திருக்கேன் கிளினிக். நான் டாக்டர்ஸ் வந்து நாங்கள் அவைலபிளாக இருக்கிற 5:30 to 7:30 வரைக்கும். 7:30 நார்மலாக எங்கள்கிட்ட அந்த ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிற ஆக்கள்லாம் பின்னேற டைம்களுக்கு வாரது. அப்படி இங்கே கூடுதலாக யாழ்ப்பாணத்தின் ப்ராக்டிஸ் காலமேல நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் டோக்ஸை பொறுத்த வரைக்கும் 8:30 to 10:30 எங்களுக்கு சர்க்குலராகவே இருக்கு. 8:30 to 10:30 வரைக்கும் ஸ்மால் அனிமல் பார்க்கறது. அப்புறம் 10:30க்கு பிறகு வெட்டினரி சர்ஜன்ஸ் மாதிரி லார்ஜ் அனிமல்ஸ், மாடு, ஆடு, அடுத்து ஏதாவது எங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்குகளுக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த டைம்ல எங்களோட கூடுதலான களவுகள் ஃபீல்ட் ஒர்க் தானே கூட இருக்க போது. இப்போ நாயில கொண்ட ரேகளும் பெட்டர் வந்து நீங்கள் வேக்சினேஷன் சில ஆஃபீஸ்கள் ஒவ்வொரு டைம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸில் சில உள்ள சனிக்கிழமையில மட்டும் போடுறாக்கள் இருக்கு, சனிக்கிழமையிலையும் புதன்கிழமையிலையும் போடுறோம். என்னென்னு சொன்னால் எல்லா நேரமும் இது செய்து கொண்டு இருக்க இயலாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ப்ரைவேட்டுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவினிங் டைமில் எங்களோட ப்ரைவேட்ல நாங்கள் ஈவினிங் டைம் 5:30 to 7:30 நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுகளை செய்வோம். கூட வேக்சினேஷன் போடுறது சுகதை நாயண்டபடியாக கொஞ்சம் எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும். இந்த டேபிள் எப்படின்னு சொன்னால் இது இப்போ சில கூட நாயல் வந்து சரியான கடிநாயாக இருக்கும். இப்போ கடிநாய் இருக்கிற வழியா நான் இதை வந்து ஸ்பீஸ்கேஜ் என்று சொல்கிறது. நாயில உள்ளுக்கு விட்டு நாய் உள்ளுக்கு போயிடும். உள்ளுக்குள்ள இதுக்குள்ளால விட்டுட்டு நாயை பூட்டி விடுறது. இப்ப கொஞ்சம் கடிநாயல் பெரிய ரொட்வைலர் மாதிரியான நாயல் எல்லாம் விட்டா இதை கூட உடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இதுக்குள்ள நாங்க விட்டுட்டு இது மேசியாவும் இருக்கு, ஸ்குவிஸ்கேஜாவும் இருக்கு. அப்ப என்ன செய்வோம்னு சொன்னா இது ஹேண்டில் பண்ற ஈஸி. இப்ப லேடி வெட்டினரி சர்ஜன் மாதிரி கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கு. இது சேலைன் எல்லாம் டிசம்பருக்கும் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் என்ன போட்டு மாதிரி ஏர்லி ஸ்டேஜ் அண்ட் இப்போ ஆக்கள் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தானே. இப்போ ஒரு சேலைனோட ஏற்றின அதை நினைச்சதான் இது. இப்போ என்னன்னா சேலைன் ஏத்துறது இப்போ மனிதர் மாதிரி தான். சேலைன் ஏற்றினா கொஞ்சம் ஒரு தெம்பு உஷார். ஐவி இது நார்மல் சேலைன். நாங்கள் குளுக்கோஸ் ஏற்றுவோம், லாக்டேட் ட்ரிங்கர் சொல்யூஷன் ஏற்றுவோம், சில ஆன்டிபயோட்டிக்ஸ், சில செகண்டரி இன்ஃபெக்ஷனுக்கு இப்போ மெட்ரோனாய்டசோல், ஃப்ளஜில் ஐவி எல்லாம் ஏற்றுக்குவோம். அப்போ அதுகள் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. பாவோவை பொறுத்த வரைக்கும் ஏதோ இந்த வருஷம் தப்பிட்டு போன வருஷம் இதே டைமில் ஏராளமான நாயலுக்கு பாவம் வருது. பாவம் வரைக்குள்ள இப்போ காலமை பின்னேறமா ஐவி ஏற்றோம். இப்போ நாங்கள் ப்ரைவேட்டில் காலமே ஏற்றலாம். இங்கே எஃப்னா சிச்சுவேஷனில் சில ஹாஸ்பிட்டல்கள் ஃபுல் டைம் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்யறது, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஏற்ற சொல்கிற ஆக்களை என்ன செய்யறது, பின்னேற டைம் இல்லையாவது கொண்டு வந்து ஏற்றுங்க. அந்த டைமில் சரியான பிஸியாக இருப்போம். இப்போ சேலை நேற்றுட்டா ஸ்லோவாக தான் ஏற்றணும். நாயோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நிறைய நாய் வந்து நிற்கும், குட்டி நாயல். அதுகள் குட்டி நாயலுக்கு நரம்புகள் பிடிக்கிறேன்னு சரியான கஷ்டமா இருக்கு. இதுகள் மனிதரை மாதிரி தான் நாயல் பூனைகளுக்கும் சேலை ஏற்ற கூட நாயலுக்கு பாவோக்கு ஏற்றுறது. டிசம்பருக்கு சில வேளைகளில் நாங்கள் ஏற்றுறது
எங்களை பார்க்கல எங்களால் ஏழுமன்ற மாதிரி இருக்கும், சில நாயில காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்குமென்ற நிலைமையில் இருக்கிற நாய்களுக்கு நாங்கள் ஏற்றுறது. ஓனர்ஸுன்ற ப்ரிஃபரன்ஸும் இருக்குது. சிலர் விரும்ப மாட்டாங்க, மினக்கிட மாட்டாங்க. நாயெல்லாம் சரி என்னவோ வருத்தமாக ஊசியை போட்டு விடுவாங்க. சிலர் 8-10 நாள் நாயை கொண்டு வந்துருக்குறாங்க, சரியா கஷ்டப்படுவாங்க. தொடர்ச்சியா கோல் அடிச்சு சரியான கஷ்டப்படு. எல்லாரும் பிரச்சனையும் என்னன்னு சொன்னா, நீங்க நல்ல நாய்க்கு கொடுக்குற அதே ப்ரியோரிட்டியை ஒரு நாய்க்கு ஒருக்கா 2 தடவை இந்த வேக்சினேஷன்ல கொடுத்தீங்கன்னா, லைஃப்ல ஒருக்கா 2 தடவை கொடுத்த நாய் சாகுற விதம் சிட்டியான குறைவு. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருக்கிறோம். அதாவது தப்புற டிசம்பர் பெரிய அளவுக்கு வரவே இல்லை. ஆனா என்னன்னு சொல்றது, ஏஆர்வி வேக்சினோடய நின்று கொள்றது. அது மட்டும் சொல்றது அவங்க போட்ட ஊசியால வந்து இவங்க போட்ட எங்களுக்கு நாய்க்கு வர வருத்தம் என்றாலும் தனியாக விசார் மட்டும் தான் தெரியும். விலங்கு விசார் மட்டும் தான் தெரியும். ஊசி என்றா விலங்கு விசார் மட்டும் தான். அதுவுமே வருஷா வருஷம் 13-14 ஹியூமன் டெத் வந்திருக்கு. இந்த போன வருஷம் வந்திருக்கு. அதுக்கு ப்ரியோரிட்டி கொடுக்கத்தான் வேணும். ஆனா டிசம்பரை பொறுத்த வரைக்கும் கொல்லுது. அதே நேரம் நாங்கள் என்னன்னா அதுல ஒரு முக்கியமான வருத்தம் நான் சொன்னேன், லெப்டோஸ்பைரா எலிகாய்ச்சல். அது மனிதனுக்கும் டிசீஸ். இப்ப இதே பரிந்துரை இந்த பின்பக்கங்கள் எல்லாம் நிறைய வந்திருந்தது. எங்களோட டிபார்ட்மெண்ட் மற்றது இன்வெஸ்டிகேஷன் சென்டர் எல்லாம் சேர்ந்து சில டெஸ்ட்கள் எடுத்து சில இடங்கள்ல பாசிட்டிவ் பார்த்தது. மாடுகள்ல இருந்த எங்களோட ரிப்போர்ட்டுகள் இருக்குது. மாடுகள்ல இருந்த ரிப்போர்ட்டுகள் இருக்கு. அப்ப சரியான கிளீனா இருக்கணும். நாங்கள் எல்லாத்திலையும் நாயல்ட ஜூரினாலேயும் வந்திருக்குது. அந்த ஸ்ட்ரெயின் வேறையா இருக்கலாம். சரியான அதுக்குரிய தடுப்பூசி தான் இலங்கையிலே இருக்குது. டிஸ்டம்பர், ஹெப்படைட்டிஸ், லெப்டோஸ்பைரா. இப்போ கம்பைன் வந்தா பாவோட சேர்த்து இருக்குது. பட் அது ஏஆர்வி. இப்போ நீங்க இதுகளை கண்ட மூடிக்கொண்டு டாக்டர்ஸ்கிட்ட கட்டி சின்ன செலவு தான் இப்போ எல்லாமே கூடிக்கொண்டு போகுது. ஆனா வருத்தம் வந்த பிறகு நீங்கள் உத்தரிக்கிற விதத்தோட ஒப்படைக்க நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு தெரியாது, நான் இதை பிறகு தான் பார்த்தேன், தெரியாது, உண்மையான பிரச்சனை தெரியாது. அப்போ தெரிஞ்சு இது ஒரு விழிப்புணர்வா பாவிச்சு நிறைய பேர் இந்த நாயில உண்மையா காப்பாற்றி கொள்ளலாம். என்னென்னா நாங்கள் இதுல சொல்லணும் விழிப்புணர்வு. இப்போ டாக்டர்ஸ் இத்தனையோ இடத்துல சொன்னாலும் இந்த என்னென்னு சொல்றது, நாங்கள் சொல்ல கேட்க மாட்டாங்க. இப்போ இன்ஃபெக்ஷன் ஒன்று வந்த பிறகு ஒரு இழப்பொண்டு வரைக்குள்ள அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். இப்போ இல்லை இன்னொரு பிரச்சனை இருக்கு, வருத்தம் வந்த பிறகு வேக்சின் போட்டு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இன்ஃபெக்ட் ஆகிட்டுன்னா அது இன்னும் டபுள் ஆயிரும். பிறகு சில வேளை வேக்சின் வைரஸ் தானே, சில வேளை ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகிருக்கும், அடிச்சு விட்டா இன்னும் ரியாக்ஷன்லேயே எல்லாம் பெரிய சிக்கலாயிரும். நிறைய பேர் அப்படி ஓடி வாரது டிசம்பர் வந்த பிறகு. அப்போ ஒரு என்னன்னு சொல்றேன்னு சொல்ல தெரியல ஆக்கள். சரி முன்னுக்கே இதை செய்து கொள்றோம். நல்லா வேக்சின் ஒரு காட்டுங்க. வேக்சின் வந்தால் போட்டுக்கொள்ளலாம் இருக்குது. உங்களோட நாயில நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் படுத்துறீர்கள். இன்றைக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டின் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு, அது ஃப்ரீயாக அந்த வேலையை செய்து தருது. அதுக்கு வரும் ஒரு 2500 ரூபா இங்கே போய் அதை போட்டு விட்டா உயிரோடு இருக்கும். இது நாங்கள் கூடுதலாக பாவிக்கிற கம்பைன் வேக்சின். இது ஒரு கம்பெனிட்டு நான் இன்னொரு கம்பெனி அது எனக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. நான் 2 பிராண்ட் பாவிக்கிறேன். நான் ஒன்று இந்த 2 கம்பெனி தான் இலங்கையிலே 2 டிஸ்டம்பர் இன்னொன்றும் இருக்குது. பட் இது தனியாக ஒரு கம்பெனி கேனியன் டிஸ்டம்பர், தனியாக இன்னொரு கம்பெனி வேக்சினும் இருக்குது. டிஹெச்பி லெப்டோ. இது நாங்கள் கூட கோல்ட் செயின் முக்கியமான பிரச்சனை வேக்சின் ஃபெயிலியருக்குரிய அடிப்படை காரணமே அந்த கூழ் சரியா வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் அதில் தெளிவாக வச்சிருப்போம். என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் ஊசி போட்டும் பிரியோசனம் கோல்ட் செயின் உண்டு. நான் அதை கோல்ட் செயினை சரியா மெயின்டைன் பண்ணி இருக்கணும். இதுல இது வந்து இப்போ நான் வேகமாக காட்டுறேன். இது வந்து இந்த முன்னுக்கு நான் சொன்ன சின்ன குட்டிகளுக்குரிய பப்பிடிபி என்று சொல்றது ஒரு கம்பெனின்ட்டு. அது வந்து என்னன்னு செய்யணும்னா வேகமா சின்ன குட்டிகளுக்கு நாங்கள் போடுறது. நாங்கள் இங்கே ஏர்லியா இப்போ 28 டேஸ்லேயே போடுறோம். இப்போ டிசம்பர் ரிஸ்க் இருக்கிற ஏரியாக்கள்ல நாங்கள் 28 நாளுக்குள்ளேயே 28-30 நாள்லேயே போட்டுக்கொள்ளும். போட்டோம் அதில் பாவக்கும் சேஃப் இருக்கு, டிசம்பருக்கும் சேஃப் இருக்கு. நாங்கள் இங்கே சம்டைம்ஸ் எங்கட ஸ்னேக் பைட் கேஸும் வரும். என்னன்னு சொன்னா பாம்பு அடிச்சும் பாருது. ஆன்டிவெனம் சரியான எக்ஸ்பென்சிவ் வச்சிருக்கிறோம். இப்போ இங்கே வச்சிருக்கிறோம் பயன்பெற்றோட. இப்போ நான் என்னடா நிறைய நாயல் பாம்பு கடிச்சு தப்பி இருக்குது இங்கே. நாங்களும் சேம் ஹியூமன் அது இப்போ நான் இப்போ எடுக்கலாம் தானே, நான் வெட்டினரி சர்ஜன்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் ஒரு கதைக்கு டாக்டர் நல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. நான் ஒன்றுக்கு பாம்பு கடிச்சிட்டுது, எங்கடையில பாம்பு பிடிக்கிறதுல நிற்குங்கள் உங்களை நாய் சொல்லுங்க. அப்ப அது தேவையில்லை, நெஞ்ச வந்தா உங்களுக்கு அது தேவையில்லை. இப்ப பிடிக்க தேவையில்லை தானே, போட்டோ எடுத்தா சரி, போட்டோ எடுத்து அடையாளத்தை சொன்னாலும் தெரியும். இலங்கையில 4 பாம்பு, பெரிய முக்கியமான 4 பாம்பு. ஒன்று கோப்ரா நாகம், மற்றது முத்திரப்புடையன் என்று சொல்லுவோம், ரசல் வைப்பர், மற்ற சோஸ்கேல் வைப்பர் அதாவது சுருட்டை 3,
மற்றது கிரேட் சொன்னா விரியன் உங்களுக்கு தெரிந்த அந்த கருப்பு கோடு கூட இருக்கும். விரியன்ல 2 டைப் இருக்கு. ஆனா எங்க நார்த் ப்ரொவின்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கள்ட்ட ஒரு டைப் தான் இருக்குது, கொமன் கிரைட் தான் இருக்குது. அப்ப நாங்கள் அந்த 4 தான் இருக்கு. அந்த 4க்குரிய ஆன்டிவெனம் அதே சேம் ஹியூமன் பாவிக்கிற அதே ஆன்டிவெனம் எங்கள்கிட்டயும் இருக்குது. நாங்கள் உடனே நாயை சரியா குயிக்கா கொண்டுட்டோம்னு சொன்னா சில வேளை பொமனேரியன் டாகுக்குன்னா 2 ஆன்டிவெனம் ஏற்ற வேண்டி வரும். சிலது கடியின் தன்மையை பொறுத்து ஒரு ஆன்டிவெனம் காணும். கோப்ரா பைட் கூடுதலா எங்கள்கிட்ட வாரது வந்து வைப்பர் பைட், ரசல் வைப்பர், இது முத்திரப்புடையன் கடிச்சு தான் பாருது. ரேரா அடுத்துதான் நாகவாம்பு கடிச்சு வரும். அப்ப கூட என்ன செய்யறோம்னு சொன்னா நாங்கள் டக்குனு எங்களுக்கு தெரியும் வாங்க கூட முத்திரப்புடையன் தான் கடிச்சிருக்கா ப்ளீட் பண்ணும். அது வந்து ஹீமோடாக்சிக். பிளட் வந்து எல்லா தன்மையும் பிரச்சனை ஆயிடும். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா டக்குனு ஐவிஏம் கொடுத்தா அதுக்குரிய சப்போர்ட்டிங் தெரபிஸ் எல்லாம் இருக்கு. நாங்கள் நிறைய காப்பாற்றிருக்கோம். நான் இங்கே அதே ட்ரீட்மெண்ட் இருக்கு, என் வவுனியா கிளினிக்லேயும் அதே இருக்கு. இப்போ நாங்களும் என்ன செய்யறோம்னு சொன்னா ஆக்களுக்கு சொல்ல வர்ற விஷயம், நீங்க ஒருக்கா உங்கள்கிட்ட இருக்கிற டாக்டர்ஸ்கிட்ட பக்கத்துல இருக்கிற கிளினிக்கல்ல இருக்கிற டாக்டர்ஸ்கிட்ட கேளுங்க. இப்போ கவர்மெண்ட்ல இது சாத்தியம் இல்லை. கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு எங்களுக்கு இந்த மருந்து வராது. நீங்க பிரைவேட்லாம் எடுக்கணும், பிரைவேட் டாக்டர்ஸ்கிட்ட தான் அது இருக்கும். அப்ப நீங்க உடனே என்ன செய்யலாம்னு சொன்னா யோசிச்சு அப்படியே நாயை சாக விட தேவையில்லை. உங்களுக்கு நான் பில்லு அது எக்ஸ்பென்ஸ். இப்போ ஒரு அந்த ட்ரீட்மெண்ட் இப்படியும் 20,000 தாண்டி 15,000 20,000 முடியும். நாய் தப்பும். இப்போ நிறைய நிறைய நாய்களுக்கு இது நாங்கள் டக்குனு ஐவியை கொடுத்து ஆன்டிவெனத்தை நாங்கள் ஏற்றினோம்டா தப்பு. பெரிய நாயில பொறுத்த வரைக்கும் 3-4 தேவை. ஹியூமனை பொறுத்தவரை ஹாஸ்பிட்டல்களில் இது ஃப்ரீயா இருக்குது. நிறைய வயல்கள் ஏற்றுவாங்க ஆன்டிவெனம். என்னன்னு சொன்னா கணக்கு பிரச்சனை. நாங்கள் அவசரத்துக்கு உண்மையா சரியான முறைன்னு சொன்னா நாங்கள் பார்த்து இந்த மேட்சிங் கண்டு பார்க்கறது. சில வேளையில ஆக்களுக்கு சில வேலை தெரியாம இருக்கும், நாய் கடிச்சிட்டு தான் கடிச்சிட்டு தான் இங்க கடிச்சது கூட. நாயில பொறுத்த வரைக்கும் வாயில கடி வேண்டும், வாய்க்குள்ள கடி வேண்டும், கடிச்சு போட்டு கடிக்கும். மற்றது பின்பக்கம் திரும்பி கடிக்கும். சில நாயல் சரியான ஸ்பீடா இருக்கும். சில நாயில பொறுத்த வரைக்கும் பாம்பு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், பவர்ஃபுல்லான பாம்பா இருக்கும். சில முத்திரப்புடையெல்லாம் நல்ல மொத்தமான முத்திரப்புடைய அதுகளெல்லாம் சரியான பவரா இருக்கும். நாய் படப்படம் எடுத்து உழுப்பும். அது அந்த நேரம் பார்த்து அந்த பாம்பு திரும்பி முதுகுல கடிக்கும், சிலர் வாயை கடிக்கும். இதே நாய் போய் பாம்பு வாயை கடிச்சிருக்கு அதுல பட்டு அப்படி இருக்கும். நிறைய நேரம் நாய் கடிச்சிட்டோ இல்லையோன்னு தெரியாம இருக்கும். பாம்பு நாய்க்கு கடிச்சிட்டோ இல்லையோன்னு கன நேரத்துக்கு அப்புறம் தான் அறிகுறி தெரியும். சின்ன சின்ன வீக்கங்கள் வரும், ப்ளீட் பண்ண வலிக்கிடும், எல்லா இடத்தாலையும் ப்ளீட் பண்ண வலி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களால நீங்க கொண்டுற வலிக்கிட்டுங்க லேட் ஆயிடுச்சுன்னா கிட்னி எல்லாம் டேமேஜ் ஆகி ஒரு கட்டத்துக்கு பிறகு காப்பாத்துற கஷ்டமா இருக்கு. சில நாயல் வந்து பாம்பு கடிச்சு 3-4 நாளைக்கு பிறகும் செத்து இருக்கு. அதுகளை வடிவா கொண்டு வந்திருந்தா காப்பாற்றலாம். சில நாள் டைமிங்குக்கு சில வேளை இந்த பாம்பு கடியங்களுக்கு இரவுல கொண்டு வருதுன்னா தெரியும் ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று, மாடு கண்டு போடலன்னு தெரியும். இல்லைண்டா ஏதோ ஒரு நாய்க்கு பாம்பு கடிச்சிருக்கா. இப்படி இருக்கிற முக்கிய அந்த மருந்து இருக்கிற கால்நடை வைத்தியரை இப்படியாவது எழுப்பி அவங்கள்ட்ட நீங்க மருந்துகளை கொடுக்கறது நல்லா இருக்க மட்டும் நினைக்கிறேன். ஒரு என்ன வைத்தியரா மட்டும் இல்லை, ஒரு மாகாணத்தையே கவர் பண்ணி நிறைய விஷயம் கவனிச்சிருக்கிறீங்க ஒரு யூனியன் செயலாளரா. உண்மையா உங்களோட வேல்யூபிள் டைமுக்காகவும் உங்களோட பெருமதியான கருத்துக்களுக்கு நன்றி. ஐ திங்க் இப்படி ஒரு வீடியோ வட மாகாணத்தில் இது வரைக்கும் வந்திருக்காது எனக்கு நம்பிக்கை. பெருமையாக சொல்லல எங்களோட கெமிஸ்ட்ரி 2 பேரையும் நிறைய விஷயம் போய் சேர்ந்துருக்கு மக்களுக்கு. உண்மையாக மனப்பூர்வமாக சொல்கிறேன். உங்களோட அன்பான வார்த்தைகளுக்காகவும் பெருமதியான கருத்துக்களுக்காகவும் மதிப்புக்குரிய வைத்தியர் கிருபானந்த குமரன் அவர்களுக்கு தமிழ் எந்திரன் சுட்டி தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி டாக்டர். நன்றி. ஏதாவது இது சம்பந்தமா வேற எதுவும் கேள்வி உங்களோட நம்பர் கொடுக்கலாமா? பிரச்சனை இல்லை. அப்போ டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டு விடுவேன். டாக்டர்ன்ற ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி விடுவேன். அவர் ஒரு வைத்தியர், அதை விட ப்ரைவேட்டும் செய்கிறவர். ஸோ எடுத்து அலுப்படிக்காமல் ஏதாவது டவுட்டுண்டா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வைங்க, டாக்டர் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவார். நன்றி டாக்டர். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.